அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாய அடையாள அட்டை அப்படின்னு மத்திய அரசுலேருந்து ஒன்று கொடுத்துருக்கிறதாகவும், அது ஆதார் அட்டை வடிவில் எல்லாருக்கும் வழங்கப்படுறதாகவும் ஒரு புரளியை கிளப்பி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே அதோட என்ன விவரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அக்ரி ஸ்டாக், அதாவது அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு அனைத்து மாநிலங்களிலுமே இது கணக்கெடுப்பு மாதிரி நடக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுப்பு வச்சுருக்காங்க. ஆதாரையும் நீங்கள் வச்சுருக்கிற பட்டாவையும் அதை லிங்க் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு லிங்க் பண்ணி ஒரு ஃபார்மர் ஐடி அப்படிங்கிற ஒன்று ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஐடி ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையான விவசாயிகளுக்கு இந்த நலத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது கொண்டு வந்தது. ஒவ்வொரு மாநிலத்திலையும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலையுமே இது பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அக்ரி ஸ்டாக் அப்படின்னு தமிழ்நாட்டிலையும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்தந்த ஊர்களில் இந்த மகளிர் திட்ட அமைப்புகளில் உள்ள பெண்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அது சில எல்லாமே அப்ரூவல் ஆகிருக்கு. ஃபார்மேட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது இல்லாதவங்க, அது பண்ணாதவங்க, பண்ண தவறுனவங்க எல்லாருமே இசேவை மையங்களில் போய் நீங்கள் அதை பதிஞ்சு அட்டை இல்லாது ஃபார்மர் ஐடி மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வந்துடும். ப்ளஸ் இங்கே தேவைப்பட்டால் A4 சைஸ் அளவில் அந்த பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். லாகின் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். விவசாய அட்டை போன்ற வடிவில், ஆதார் அட்டை வடிவில் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஒரு சில இசேவை மையங்களில் இந்த மாதிரி போலியாக அட்டை வடிவமைத்து தரப்படுகிறது. அது தவறானது. 300லேருந்து 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது அவசியம் இல்லை. விவசாயிகள் யாரும் இது போன்ற ஏமாற வேண்டாம். இந்த அட்டையோட என்ன பயன், இந்த ஐடி ஜென்ரேட் பண்ணிட்டா, இந்த ஃபார்மர் ஐடி ஜென்ரேட் பண்ண என்ன பயன் அப்படின்னா, உங்களுக்கு விவசாயம் சார்ந்த திட்டங்கள் இப்போ மோடி ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 6000 3 தவணையாக வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ஃபார்மர் ஐடி கட்டாயம். ஃபார்மர் ஐடி இருந்தால் தான் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்க முடியும். அதுபோக இனிவரும் காலங்களில் பயிர் காப்பீடு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்டை ஃபார்மர் ஐடி கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு ஒரு வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் போய் கடன் வாங்க போகிறீங்க, விவசாய கடன், பயிர்க்கடன் இந்த மாதிரி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஐடி இருந்தால் தான் உங்களுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். இப்போதைக்கு இந்த 3 தான் மேஜராக சொல்லியிருக்காங்க. இனிவரும் காலங்களில் விவசாயிகள் என்னென்ன மானிய திட்டங்கள் வந்தாலுமே இந்த ஃபார்மர் ஐடி கட்டாயப்படுத்தப்படும். அதனால் பதிஞ்சிருந்தால் விட்டுருங்க. ஒருவேளை சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆதாரையும் பட்டாவையும் எடுத்துகிட்டு அருகில் இருக்கிற இசேவை மையத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. விவசாய அட்டை ஆதார் கார்டு வடிவில் தேவையில்லை, அது அவசியம் இல்லை. நன்றி.